வணக்கம். சமீபத்தில் அண்ணாமலை ஆளுநரை பற்றி பேசினாரா அல்ல ஸ்பீக்கரை பற்றி பேசினாரா என்றே மக்களுக்கு புரியவில்லை. அந்த வீடியோவை ஒரு முறை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இதற்கு பின்பு ஏடிஎம்கே பிஜேபி இந்த கூட்டணி எப்படி கலைந்தது, எப்படி அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய கட்சிக்குள்ளும் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். முதலில் இந்த வீடியோவை பாருங்கள். ஆனா நாதுராம் கோட்சேவுக்கும் கவர்னருக்கும் சம்பந்தம். நாதுராம் கோட்சேவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பா வீட்டுல சிலை வச்சு கும்பிடுறாருன்னா அப்பாவை எடுத்து பேசுறாரு. பாரதிய ஜனதா கட்சிக்கும் யாருக்கும் நாதுராம் கோட்சேக்கு சம்பந்தம் இல்லை. கவர்னர் அவர்களுக்கும் நாதுராம் கோட்சேக்கு சம்பந்தம் இல்லை. அடுத்து பிஎம் கேர் நிதியிலிருந்து 50,000 வாங்கி கொடுங்க. இதை ஆளுநர் பேசுறதா? நான் ஆளுநர்கிட்ட கேட்கிறேன், முதல் குடும்பம் கொள்ளையடிச்சதுல இருந்து 1 லட்சம் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறேன். திமுகவுடைய முதல் குடும்பம் கோபாலபுரத்து குடும்பம். அங்குள்ள இருக்கக்கூடிய 35 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு. ஆளுநர் அவங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கட்டும். 1 லட்சம் கோடி தமிழகத்தினுடைய 8 லட்சம் கோடி ரூபாய் நம்ம சரி பண்ணுவோம். அதே வார்த்தை ஆளுநர் திருப்பி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முதல் குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கொடுங்க. சோ ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து பல்வேறு நபர்கள் குழம்பி போயிருப்பீர்கள். அதனால் இந்த வீடியோவை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் தலைவரான டாக்டர் பிஷப் காட்ஃப்ரே அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது 2 நாளாவே வைரலா சமூக வலைத்தளத்துல ஒரு ஜோக்கா ஆயிடுச்சு, கேலி பாத்திரமாயிட்டு. அதாவது அங்க நம்ம அதிமுகல திண்டுக்கல் சீனிவாசன் தான் அதிகமா இப்படி பல்ட்டி அடிச்சு பேசுவார். ஏன்னா அவருக்கு வயது மூப்பாயிட்டு, ஒரு 80 வயசு இருக்கும். அவருக்கு மெமரி லாசஸ் இருக்கும். அது இயற்கையாவே ஒரு ஏஜ் தாண்டும் போது அவரு நம்ம பிரதமர் மன்மோகன் சிங் பாரு, இப்போ யார் இருக்கா, மோடி இருக்காரு, அப்படி அவருக்கு கொஞ்சம் ஸ்லிப்பாகி பேசுற நிறைய பார்த்துருக்குறோம். ஆனா இவர் ஒரு ஐபிஎஸ் ஐக்யூல டாப்பா இருக்க வேண்டியவர். இவர் இந்த பொலிட்டிக்கல்ல இறங்கி இவர் டிஸார்டர் ஆயிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். மைண்ட் டிஸார்டர் ஆயிட்டு. ஏன்னா இந்த கட்சி தமிழிசை மேடம் தான் அப்படி அழகா தாமரை மலர்ந்தே தீரும். அப்போ மலரவே இல்லை, மொட்டாவும் இல்லை, பிஞ்சாவும் இல்லை. ஆனால் அவங்க கிடந்து கத்தி 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 அதை ஒரு அளவுக்கு மக்கள் மத்தியில் கொஞ்சம் ரீச் பண்ண வச்சாங்க. அடுத்தது யார் வந்தா? எல் முருகன். அவரு வேலை பிடிச்சிட்டு போய் வேல்னு சொல்லி ஊரெல்லாம் போய் கொஞ்சத்தை அவர் இழுத்தாரு. ஆனால் இப்போ நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்குது, அரசியல் நிபுணர்கள் பேசலாம். அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது. அண்ணாமலை தனக்குன்னு ஒரு ஐடி விங் வச்சிருக்கிறாரு. அண்ணாமலை தன்னை ப்ரமோட் பண்றாரு. அது மாத்திரம் இல்லை, நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணி சம் க்ரோசஸ் சேர்த்துருக்காரு தான் எல்லாரும் பேசுறாங்க. அந்த பாத யாத்திரைக்கு போகும்போதே அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்கலாம் ஃபண்ட்ஸ் டொனேஷன் பண்ணி பண்ணாங்க. இதில் என்னன்னா பிராமின்ஸை டோட்டலாக ஒதுக்கிட்டார், சீனியரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டார். ஹெச் ராஜாவை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கி ஒன்றும் இல்லாமல் உரமாக ஒதுக்கி வச்சிருக்காரு. ஃபுல் டாமினேட்டிங் இவர் தான் அந்த கட்சிக்கு தலைவர் போல, எல்லாமே இவர் தாங்கிற மாதிரி இவருக்கு வேண்டிய ஜாலரா அடிக்கிறவங்கள கைக்குள்ள வச்சுருக்காரு. அது யாருன்னா அந்த அமர் பிரசாத் ரெட்டி, இப்போ ஜெயிலுக்குலாம் போயிட்டு இருந்தாரு. இவர் இருக்காருங்கிறது தான் அவருக்கு எடுத்து துள்ளுறாரு. துள்ளி ஜெயிலுக்குள்ள போய் நல்லா வச்சு திமுக வச்சு அமுக்கி நசுக்கிட்டு தான் வெளியே விட்டாங்க. லீவு போட்டு பெயில கேன்சல் பண்ணி போட்டு பஸ்ஸிலே ஏற்றி, லோக்கல் பஸ்ஸில் ஏற்றி அம்பாசமுத்திரத்துக்கு கொண்டு போய் அவர் ஒரு வழிபடி தான் வெளியே விட்டுருக்கு. இதில் என்னன்னா, அதாவது அதிகமாக தான் நான் ஐபிஎஸ் அது மண்டகணம் கூட. இதனால வர்ற பின்விளைவு தான் இன்னைக்கு என்னாச்சு, அதிமுக பிஜேபி உறவை டோட்டலா உடைச்சதுக்கு ஒரே ஒரு ஆள் அண்ணாமலை தான். ஏன்னா ஹட் பண்ணி பேசி, எம்ஜிஆரை பேசி, ஜெயலலிதா அவங்களை பேசி தாக்கி பேசி, அண்ணாவை தாக்கி பேசி, அப்போ மெயின் சுவிட்சில் போய் கை வச்சதுனால இன்னைக்கு டோட்டல் அலர்ஜி ஆயிடுச்சு. இன்னைக்கு அவர் நட்டா நிற்கிறாரு. இன்னைக்கு எடப்பாடி யாரை போய் பார்க்கறது கூட நாதியத்து போயிடுச்சு. இவ்வளவு ஒரு பகைய விரோதத்தை உண்டு பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணகர்த்தா யாருன்னா அண்ணாமலை தான். இவர் என்ன பண்றாரு, தன்னை வளர்த்துக்கிட்டாரு. பிஜேபியை வளர்த்த மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு இவர் போயிட்டாருன்னா இவர் பின்னாடி இவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே போயிடுவாங்க. பிஜேபி ஃபேன்ஸா இல்ல, அண்ணாமலை ஃபேன்ஸா ஒரு குரூப்பை தனக்குன்னு ஒரு யங்ஸ்டர்ஸை உருவாக்கி வச்சுட்டு நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பாரு. இல்ல ஒரு பெரிய கட்சியோட போய் என்கிட்ட இவ்வளவு தொண்டர்கள் இருக்கான்னு சொல்லி சேர்ந்தாலும் சேருவாரு. அவர் ஏதோ ஒரு கால்குலேஷன்ல போறாரு. அவருக்கு ஃபண்டும் ரெடி பண்ணிட்டாரு. ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், இத்தனை கோடி ரூபாய் கையில வேணும்னு சொல்லி ஃபண்டும் தனக்கு தானே ரெடி பண்ணிக்கிட்டாரு. மொத்த பிஜேபியுடைய பகையும் சம்பாதிச்சிருக்காரு. அதாவது பிஜேபியில் மெயின் லீடர்ஸ் பொன்னார், அப்புறம் ஹெச் ராஜா, அப்புறம் அந்த வானதி ஸ்ரீனிவாசன், அப்புறம் அந்த ஒரு பிராமின் ஒருத்தரை ஏதோ அசிங்கப்படுத்தி காட்டி அவரை கண்டெல்லாம் ஆக்கிட்டாரு. அவர் நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன், எல்லா டிவிலையும் பேசுவார். அவரையும் ரோட்டு கொண்டு போயிடுச்சு. இப்படி அவர் குறி வச்சு கரெக்டாக அடிச்சு எல்லா பெரிய சீனியரையும் ஓரங்கிட்டார்.
இன்னொருத்தர் அந்த பிஜேபியில் ஒரு வயசானவர் வர்றாரு, அவர் பேர் என்ன, அவர் தான் இங்கே ஏதோ ஹெட்டுமாங்க. அவருக்கும் இவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நயினா நாகேந்திரனையும் டார்கெட் பண்ணி ஒரு பக்கமும் அடைக்க தான் செய்கிறாரு. அவர் நல்ல அவர் தான் இன்னைக்கு அந்த அதிமுகலேருந்து இந்த பிஜேபிக்கு வந்தனால அவருடைய ஃபேன்ஸும் அதிமுக ஃபேன்ஸும் இன்னைக்கு யார் நயினா நாகேந்திரனுக்காக சவுத்தில் இருக்கு. பிஜேபியை வச்சுலாம் நயினா நாகேந்திரன் ஜெயிக்கல. அவர் சுயேட்சைன்னா கூட திருநெல்வேலி எம்எல்ஏ வந்திருப்பார். உண்மையாகவே அவர் வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லா சமுதாயத்திட்டையும் இணைஞ்சு பேசுவார். கிறிஸ்தவங்கட்டையும் இஸ்லாமியட்டையும் ரொம்ப க்ளோஸா, இஸ்லாமியர்லாம் மாமா மாமான்னு தான் பேசுவார். அதனால ஒரு சுயேட்சைன்னா கூட திருநெல்வேலியில் ஜெயிச்சிருவார். இவங்க நினைப்பாங்க பிஜேபி தயவுல தான் யாரு நயினா நாகேந்திரன் எம்எல்ஏ வந்தார். கிடையவே கிடையாது. அதிமுகவில் கூட்டணி, அதிமுக ஓட்டு. ஏற்கனவே ஒரு அதிமுகவில் மந்திரியா இருந்தவர், செல்வாக்கோட உள்ளவர். பட் எல்லா கட்சியோட இணைஞ்சு நல்லா அன்பா பழகிறவர். ஒரு ஒரு கட்சிக்குன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிக்காரங்களை தாக்கி பேச மாட்டார். அதெல்லாம் அவருக்குள்ள நல்ல குணம். நான் அவருக்கு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர். நான் அவர் கூட பழகி பார்த்தேன். நான் அந்த ஆர்கே நகர் பிரச்சாரத்தில் நானும் அவர் ஒரே பூத்து பார்த்தோம். டெய்லி அவர் கூட சேர்ந்து நான் ஒன்றா போயிட்டு ஒன்றா வருவேன். அவர் பார்த்தீங்கன்னா எந்த கட்சினே பார்க்க மாட்டார். திமுகலேருந்து நண்பர் ஹாய் அப்படிம்பாரு. எல்லாத்தையும் இணக்கமாக பழகிறார். அதனால தான் அவர் அங்கே வெற்றி பெற முடிஞ்சிச்சு. அவர் வந்து இந்துக்காரங்களுக்கு மாத்திரம் அப்படின்னா இன்னைக்கு அங்கே கிறிஸ்தவ ஓட்டு எவ்வளோ இருந்துச்சு, இஸ்லாமியர் ஓட்டு எவ்வளோ இருந்துச்சு. இஸ்லாமியரும் கிறிஸ்தவனும் ஓட்டு போடாமல் ஒரு நயினா நாகேந்திரன் ஜெயிச்சு வந்தார் கிடையாது. அதே மாதிரி நாடார் கம்யூனிட்டி அதிகம் உண்டு, அவங்க ஓட்டு போடாமல் அவர் ஜெயிச்சு வந்தார். வெறும் தேவர் ஓட்டு வச்சு வந்தார் கிடையாது. அவர் வந்து ஒரு பன்முகத்தன்மை மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷன். எல்லாத்தையும் அன்பா பழகுவார். தாழ்மை உண்டு, பெருமையே கிடையாது. அவர் பெரிய அமைச்சராக இருந்தவர், பெருமைப்படவே மாட்டார். அங்கே ஊரில் ஃபுல்லாக அவரை பண்ணையார்மாங்க. அதனால அவர் வந்து இன்னைக்கு பிஜேபி கூட இருக்காரு. என்றைக்கும் அதிமுகவோ திமுக ஜம்ப் பண்ணுறதுக்கு முடியும் அவரால். ஏன்னா அவங்க பிளட்டே வந்து திராவிடத்திலேருந்து வந்தவங்க. இன்னைக்கு இழுத்து வச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. எப்படின்னா போன எம்பி எலெக்ஷனில் அவருக்கு திருநெல்வேலி கொடுக்காம எங்கே போட்டாங்க, ராதாபுரம் போட்டாங்க. ராதாபுரத்தில் ரெக்கார்டு பிரேக். ஒரு 1500 கார் அவருக்கு பின்னாடி வர்ற அளவுக்குலாம் பண்ணி ஒரு மாஸ்க் காட்டி அன்றைக்கு டிடிவி தினகரன் தனியாக பிரிஞ்சு இருந்து ஒரு கொஞ்சம் ஓட்டை பிரிச்சிட்டாரு அங்கே ராமநாதபுரத்தில். அவர் பிரிக்கவில்லை என்றால் போன தடவை அவர் எம்பி வந்திருப்பார். ஏன்னா முக்குளத்தோர் ஓட்டு அதிகங்க. அப்போ டிடிவி தினகரன் பிரிச்சிட்டார். இன்றைக்கு வந்து டிடிவி தினகரனும் இணைந்து அந்த கட்சியோட இருக்கிறார். சசிகலாமாவும் சேர்ந்து உள்ள வராங்க. அப்படிங்கும்போது தேவர் சமுதாய ஓட்டு சேர்ந்து அடிக்க போகுது. இடம் இப்போ திருநெல்வேலி நிற்க போறாருன்னு எல்லாரும் கேள்விப்பட்டு இருக்கோம். நிச்சயமாகவே அவர் நின்னார்னா பிஜேபிக்காக ஜெயிக்காது, நயினா நாகேந்திரன் என்கிற ஒரு பெயருக்காக அவர் திருநெல்வேலி எம்பி ஆவார், மத்திய அமைச்சராகவும் வந்துடுவார். பட் பிஜேபிக்காக கிடையாது. இன்னொரு டிஎம்கே தலைவரான அனிதா ராதாகிருஷ்ணன் இதே அண்ணாமலை அவர்களை பற்றி பேசியிருக்கிறார். அது நேற்று இந்த வீடியோவை ஒரு வாட்டி பார்த்துடலாம். அதற்கு பின் இவருடைய ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்க்கலாம். சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு, உனக்கு தைரியம் திராணி இருந்தா எங்க பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மாவை எதிர்த்து நீ நிற்பதற்கு தயாரா இருக்க? முன்னிட்டு நீ டெபாசிட் வாங்கிட்டானா நாங்க அரசியலை விட்டு போயிடுறோம். நின்னா உனக்கு டெபாசிட் எங்க? உங்க தமிழ்நாட்டிலே நீ இல்லைங்கிற நிலையை உருவாக்கக்கூடிய பணிகளை எங்களுடைய இயக்கத்தினுடைய சகோதரர்கள் செய்வார்கள். ஒரு உரிமையில் பேசும்படி தான் இது தெரிகிறது. பட் உரிமையில் பேசுறதற்காக இந்த அளவில் மேடை போட்டு பேசலாமா? அதாவது அரசியல்னு வந்தாச்சு, இவர் டீசென்சியை காப்பாற்ற தெரில. அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ்ங்கிற ஒரு டீசென்சி இருக்குல்ல, அவர் மெச்சூரிட்டியாக நடந்துக்கிடணும். அவர் தராதரமாக நடக்க இன்னும் அவ்வளோ ஒரு ஏறி மிதிப்பான். அவர் இன்னும் அவமானப்பட்ட தான் போகிறாரு. அவர் சவால் விட்டுருக்காரு, ஒன்னால் முடிஞ்சா நீ என்னமோ செஞ்சு பாரு, நீ நான் போட்டு கிளின்னு கிழிச்சிருக்காரு. உனக்கு தைரியம் இருந்தா கனிமொழி அம்மா தொகுதியில் வந்து நீ நின்று பாரு, துதுவில் உன்னை டெபாசிட் இழக்க வைக்க, இல்லைன்னா நான் வந்து மந்திரி பதவியை விட்டு நான் வெளியே போகிறேங்கிறார். இந்த பெட்டை இவர் உண்மையான ஒரு நெஞ்சில் ஒரு ஈரம் இருந்துச்சுன்னா என்ன, தன்னை பற்றி ஒரு ஐபிஎஸ், நான் ஒரு போலீஸ் அதிகாரி ஏஆர்எஸ்ல வந்திருக்கேன், என்ன எப்படி இந்த ஆள் பேசலாம்? அவர் சொல்ற, என் மேலே வழக்கு இருக்கு, கோர்ட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு, என் மேலே இடி ரைடு இருக்கு, உன்னால ஒன்றும் இது பண்ண முடியாது, எந்த கொம்பனாலையும் என்ன அசைக்க முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டுருக்காருல. உனக்கு தில்லு இருந்தா நீ தூத்துக்குள்ள நின்று பாரு. அவர் சொல்றது பார்ப்போம். ஒருவேளை அதிக ஓட்டு எடுத்து வந்துட்டுன்னா அவர் ரிசைன் பண்றேங்கிறார். நான் மந்திரி பதவியை விட்டு நான் ரிசைன் பண்றேன், நீ டெபாசிட் எடுத்துட்டு பார்ப்போங்கிறார். இந்த சவாலை அண்ணாமலை எடுப்பாரா? உண்மையாகவே தில்லு இருந்தா எடுக்கணும். ஏன்னா
எப்படி ஒரு மந்திரி அவர் மேல வழக்கு இருக்கு, அவர் என்கிட்ட இடி ரைடு எனக்கு பண்ணியிருக்காங்க, நான் அதுக்கெல்லாம் உனக்கு பயப்பட மாட்டேன், உனக்கு தில் இருந்தா நீ வந்து நின்று பாரு, உன்னை டெபாசிட் இல்லாம ஆக்குறேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் தில்லு இருக்கணும், இல்லாட்டி வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். அண்ணாமலைக்கு தில் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. தில்லு இருந்தா நிக்க சொல்லுங்க, தூத்துக்குடியில கனிமொழி மேடத்தை எதிர்த்து நிக்க சொல்லுங்க. அவர் சொல்றாருல நாங்க டெபாசிட் இலக்க வைப்போங்கிறாருல. ஏற்கனவே தமிழிசை மேடம் இருந்தாங்கன்னா அது அதிமுக கூட்டணியோட இருந்தாங்க. அவங்க நாடார் பேஸுங்கிறனால அந்த தொகுதியை சூஸ் பண்ணி போனாங்க. அண்ணாமலைக்கு அங்கே அவர் சொன்னவே உண்மையாகவே டெபாசிட் கிடைக்காது. கொஞ்சம் இந்த வெறி கொண்ட ஆதரவாளர் இருப்பான் பாருங்க, அது ஒரு கொஞ்சம் ஓட்டு விடும், டெபாசிட் வாங்க முடியாது. நானும் சொல்கிறேன், தில்லு இருந்தால் அண்ணாமலைக்கு தூத்துக்குடியில் நின்று பாரு, டெபாசிட் கிடைக்கான்னு பாப்பா. அவர் சொன்னமே நான் சொல்றேன், பியூட்டிஃபுல், கிடைக்காது. ரைட். ஸோ அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் இதே மாதிரி பல்வேறு எதிர்ப்புகளை சந்திக்க தயாராக இருக்கிறாரா, இல்லை அது மாதிரியான? என்ன பொறுத்த வகையில் சீக்கிரத்தில் இவரை தூக்கிடுவாங்க. தூக்கி இவரை எங்கேயாவது ஒரு இடத்துல எம்பி ஏதாவது போட்டு இங்கே வேற தலைவர் தான் போடுவாங்க. ஏன்னா இவரால் இன்னைக்கு அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியோடு உள்ள உறவு முறிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரே ஒரு காரணகர்த்தா அண்ணாமலை தான். உங்களோட நேரத்தை ஒதுக்கி இதை பற்றி பேசியதற்காக மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.